நேற்று இந்தியா இங்கிலாந்து மேட்ச் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. கிரிக்கெட்டில் எதுவுமே சாத்தியம். நேற்று அப்படி தான் இருந்துச்சு மேட்ச். லாஸ்ட் வரைக்கும் பரபரப்பாக செமிஃபைனல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் சீட்டு விட்டு யாருமே எழலை. நான் ஒரு கல்யாணத்துக்கு கூட அவாய்ட் பண்ணிட்டு மேட்ச்சை பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு மேட்ச். ஆனால் சில தப்புங்க என்னென்னா, நேற்று ஹர்ஷித் சாமியாக போலிங் போட்டான். எப்போவுமே ஒருத்தனுக்கு நல்ல நேரம்னா ஒரு கெட்ட நேரம்னா வருண் சக்கரவர்த்தி சொல்லுவேன் நான். ஏன்னா நேற்று பிச்சில் சொந்தமாக டர்னு கிடையாது. டர்ன் இருந்தால் தான் வருண் சக்கரவர்த்தி சப்போர்ட் பண்ணோம். பட் நேற்று அது மாதிரி எதுவும் இல்லை. செம்ம பின்னி பெடல் எடுத்துட்டாங்க பாவம். பட் 2 சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் மேட்ச் வெளியேற்றினு வந்தாங்க. சாம்சன் அண்ட் தூபே 2 பேருமே நல்லா விளையாண்டாங்க. 2 பேருதுமே 150 எதிர்பார்த்தேன். ஆனால் தூபே தேவையில்லாமல் அவுட்டு தான். சாம்சன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆத்திரப்பட்டாரோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆனால் இதெல்லாம் ஏன்னா 87 90s போனதுக்கு அப்புறமா 100 அடிக்கிறது எப்படியாப்பட்ட ஒரு லெஜெண்டே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுவாங்க. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. அடிச்சு தூஸ் கலக்கணும்னு கணக்கு போட்டார். சரி, பேட் லக். ஆனால் ஃபைனல்ஸில் நல்லபடியாக ஜெயிச்சு இன்னொரு வாட்டி ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுவோமா இந்தியா டீம். ஆனால் இருக்கிற ஃபார்ம் அப்படி தான் இருக்குது. நியூசிலாண்டும் கம்மியான டீமு கிடையாது. அவனுங்க கொஞ்ச நேரத்தில் மேட்சை மாற்றுற அளவுக்கு திறமைசாலியாக இருக்கிறானுங்க. ஒரு வேளை பேட்டிங் இதே மாதிரி இருந்துச்சுன்னா தப்பிச்சிக்கலாம்.